ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கான வீடியோ பார்த்துடலாமா? சரியான மழை. காலையிலே கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுட்டாங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கீழே அம்மா இன்னைக்கு கொழுந்து எடுத்துட்டு இருந்தாங்க தேயிலை. சரி, அதை போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனப்பயே பாருங்க, இங்கே அம்மா கூட வேலை பார்க்குறவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த அக்கா இப்படி எடுக்கிறாங்க பாருங்க. இங்கே தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது நாங்களும் வேலை செஞ்சுருக்கோம். எங்களுக்கும் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இவங்கள பார்க்கும்போது நமக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க சரி நம்ம படிச்சு கீழ போய் செட்டில் ஆனாலும் கூட நம்ம கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலை செஞ்சு பழகுனவங்க. வீட்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அத அவங்க மனசுக்குள்ளேயே போட்டுட்டு, சிரிச்ச முகமா தான் அங்க வேலை பார்ப்பாங்க. யாருமே முகம் சுளிக்கிற மாரி இருக்கவே மாட்டாங்க. எஸ்டேட் வாழ்க்கைய பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்தது. நான் எஸ்டேட்ட மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதே காட்டுல வேலை செஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலியோட கஷ்டத்த தெரிஞ்சு, நாங்களும் இந்த காட்டுல நாங்க வேலை செஞ்சிருக்கோம். எங்க அம்மா இப்போ கொழுந்து எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இந்த காட்டுலயே நானும், எங்க அக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சிருக்கோம். இவங்கள மாத்த முடியாது. இவங்க 80 வயசு ஆனாலும் இதே காட்டுக்குள்ள அவங்க வேலை செய்வாங்க. நான் 2 தலைமுறையா இங்க இதே காட்டுக்குள்ள வேலை செஞ்சிருக்காங்க. இந்த எஸ்டேட் வளர்ச்சிக்கு இவங்க தான் மூல காரணமே. எஸ்டேட்ல பொறுத்தவரைக்கும் கிளைமேட் மட்டுமே எல்லாத்துக்கும் விருப்பம், அதாவது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. கிளைமேட் மட்டும் இல்ல. இங்க பழகுற மனுசங்க எப்படின்னா, எல்லாத்துக்குமே வால்பாறைல வாழ்ந்த எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்டேட்ல உள்ள மக்கள் எப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே மதம் பார்க்க மாட்டாங்க. இனம் பார்க்க மாட்டாங்க. ஜாதி எதுவும் பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்ல நம்ம வீட்ல குழம்பு இல்லையா? இந்த மாரி பக்கத்து வீட்ல போய் கொஞ்சம் குழம்பு குடுன்னு கேட்டா குடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் குழம்பு ஊத்தி சாப்பிடு எத்தன பேர் அந்த மாரி வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்ல போய் குழம்பு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒரு டெத்துனா, யாருன்னே தெரியாதவங்களும் நின்னுட்டுருப்பாங்க. ஏன்னா, அது அவங்களோட பழக்கம். டெத்தா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தத்த விட, அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்க தான் சேர்ந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் காலம் மாறி போயிருச்சு. இப்ப கீழலாம் அந்த மாதிரி கிடையாது. ஆனா, எஸ்டேட்ல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. இப்போ நாங்க இருக்கிறோம் இல்லையா? எங்க வீட்ல 2 பக்கமுமே அ ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க. அந்த நார்த் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க. பாப்பாக்கு உடம்பு சரியில்ல நைட் ஃபுல்லா அழுந்துட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு வார்த்தை அவங்க கேட்கவே இல்லையே! ஆனா, அடுத்த லைன்காரங்க, அதாவது அடுத்த வீட்டுக்காரங்க, எங்க தமிழ் ஆளுக டெய்லி பாப்பாவ பார்த்துட்டு, "எப்படி இருக்கு? பாப்பாக்கு உடம்பு பரவாயில்லையா?" எங்க அம்மா 2 நாள் வேலைக்கு போலன்னோன, காட்டுல உள்ளவங்க எல்லாரும் வீட்ல பார்த்துட்டு போறாங்க. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் நம்ம எஸ்டேட்ட மறக்க மாட்டோம். ஏன்னா, இங்க உள்ள மக்கள் அப்படி. இங்க ஒரு கொலை நடந்தது கிடையாது, கொள்ளை நடந்தது கிடையாது. இந்த மாரி எந்த கெட்ட விஷயங்களும் இங்க நடந்தது கிடையாது. அவ்வளோ அருமையான ஒரு மனுசங்க, மக்கள் எல்லாருமே நம்ம இங்க தான் பார்க்க முடியும். நம்ம இங்க பார்த்துட்டு, கீழேலாம் போய் இருக்க முடியாது. அந்த மனுசங்கள்ட்ட பழகும்போது அது வேற மாதிரி இருக்கும். இங்க பாசத்த மட்டும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பாசத்த மட்டுமே தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் எஸ்டேட்ட மறக்க முடிய மாட்டேங்குது. நீங்க ஊர்ல இருந்து இப்ப நான் வந்துட்டாலோ, இப்ப நான் பாப்பாவ தூக்கிட்டு நான் திரும்ப கோயம்புத்தூர் போயிட்டாலோ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. டெய்லி ஃபோன் பண்றது இருக்கட்டும். ஒரு 3 நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். அவங்க வீடு தேடி எல்லாரும், "ஏன் நீங்க இல்லாம நல்லாவே இல்ல, பாப்பா இல்லாம." அந்த மாரி சொல்றாங்க. அப்படிதான் இருப்பாங்க இங்க. அதனால தான் நம்ம மிஸ் பண்றோம். அதுவும் இல்லாம, வீடு இல்லாம இங்க வாடகை இல்லாம இருந்துக்கலாம். தண்ணிக்கு காசு இல்ல. கரண்ட் பில் மட்டும் தான். அதுவும் இப்ப 200 யூனிட் ஃப்ரீ. அப்படிங்கும்போது நமக்கு இங்க வேலை செய்ய, சாப்பிட இவங்களுக்கான அந்த போதுமான சம்பளமே போதும். இப்ப இருக்கிற சம்பளமே போதுங்கிற இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 5000, 6000 அவ்வளோதான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லாவே சம்பாதிக்காங்க. ஒரு நாளைக்கு ரூ. 500 கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. அப்படிங்கும்போது இங்க எந்த இதுக்கும் காசு இல்ல. இங்க ரேஷன் அரிசி தான் எல்லா வீட்லயும். என்ன நம்மள விட கொஞ்சம் ரிச்சா இருந்தாலுமே கூட அவங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க ஆரோக்கியமாவும் இருக்கிறாங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு, காய்கறிக்கு மட்டும் தான் செலவு. வேற நல்லது கெட்டதுக்கு போறதுக்கு மட்டும் தான் செலவு. வேற எந்த செலவுமே அவங்களுக்கு இல்ல. அப்படி இந்த லைஃபே அவங்களுக்கு புடிச்சிருக்குது. அவங்க ரிட்டயர் ஆனாலும் இங்க ரிட்டயர் ஆயி நெறைய பேர் ம் வேல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இந்த கிளைமேட் புடிச்சிருக்கு. இங்க உள்ள ஊர் மக்கள் புடிச்சிருக்கு. இங்கேருந்து அவங்களால போக முடியாது. அதனால தான் அவங்க இங்கேயே இருக்காங்க. செத்தாலும் இங்க தான் சாவேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு இன்னும் 8 வருஷம் இருக்கு. எங்க அம்மாவே அத தான் சொல்றாங்க.
எங்க அம்மாவ கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனாலுமே, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது என்னவோ என்னைய ஜெயில்ல வச்ச மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சுதந்திரமா இருக்கும். ஜாலியா இருப்பாங்க. எங்கனாலும் போவாங்க, வருவாங்க. வெளியவே தான் இருப்பாங்க. அங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்ருக்கணும். சொந்த வீடு மாதிரி தான் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க இங்கேருந்து வரமாட்டாங்க. இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். வால்பாறையில உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து போனவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க.